என்ன பிபி நாடகத்துல சேர்த்துக்கலன்னு சோகமா இருக்கியா? நம்ம போடலாண்டி நாடகம். இல்லடி, வர வர வீட்டுக்கு போவே ரொம்ப பயமா இருக்கு. ஆத்தா காரணமே இல்லாம என்னை பிடிச்சி திட்டுது. காரணமே இல்லாம புடிச்சு திட்டுதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு காதல போட்டுக்கிற? போதும் 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 போதும். என்னடா போதும்? அம்மா சாப்பாடு போதுமா? ஏண்டா ஸ்ரீராம மிஸ் கிட்டே மாட்டவா? ரொம்ப அழுக்குற. நான் என்ன வம்பிருக்கு? சாப்பாடு போதும் போதும் கூட சொல்லக்கூடாதா? பாருங்கத்த, எப்ப பார்த்தாலும் போதும் பொண்ண கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். சொன்னா கேட்காம சண்டை போடுறான். டேய், நான் உன்னை உள்ளதானே போய் சாப்பிட சொன்னேன். ஏன்டா அந்த பிள்ளைய வம்புக்கு இழுக்கிற? பாவண்டா அந்த புள்ள. வீட்டுல அவங்க ஆத்தா ஒருத்தி போதாதுன்னு நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கிற. போ, கையை கழுவிட்டு உள்ள வா. பாவம் அந்த புள்ள. பாத்தியா கலை, ஆத்தா என்னை திட்டுறது ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. எல்லாம் என் நேரம். மிஸ் சொல்றது வந்து போச்சா? ஸ்கூல்ல தான் கிண்டல் பண்ண கூடாது சொல்லுவாங்க, வெளியில கிண்டல் பண்ணா போய் சொல்வியா? போ போ. போராலே போதும் பொண்ணு போகிற போக்குல கண்ணீர் விட்டு கழுவாத மூஞ்சி கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு. பாடி பாடி மறக்காதடி. பிபி பிபி. டேய், வீடியோ வந்துருச்சு, இறங்கடா. ஏங்க கொஞ்சம் டிக்கிய தரங்க. ஏண்டி என்னடி இது? பிரபு இந்தா. ஒரு நாள்னா வீட்டுல இருக்கிற ஸ்டவ் கறி துணியை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாலும் சரி, உள்ள ஒரு எட்டு வந்துட்டு தான் போறது. ஏண்டி இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், உள்ள வந்து சுத்தி பாக்குறதுக்கு. போய் உங்க அண்ணன் சொல்லி அந்த உடஞ்ச ஹோட்டல்லாம் சரி பண்ண சொல்லு, அப்புறம் உள்ள வரத பத்தி யோசிக்கலாம். வாடா. டேய் இருடா, இங்க இருந்து எதையும் கத்துக்கிட்டு வந்துறாரு. என்ன புரியுதா? ஏங்க குழந்தை பையன் கிட்ட பேசுற பேச்சா இது? நீ வாடா. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. பாத்து கேம் ஆஃப் பண்ணிட்டு வாடா. சரசு, நல்லா இருக்கீங்களாமா? வந்துட்டியா? காலையில காக்கா கத்தும் போதே நினைச்சேன். பெறப்ப பிரபு நல்லா வளர்ந்துருக்கிற என்ற ராசா. வா, நீ தானடா எனக்கு நெய் பந்தம் பிடிக்கணும். உட்காரு. வாசரசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. வாங்க வாங்க. அத்தைய பார்க்க நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்க, அதான் நானே வந்துட்டேன். உங்க அண்ணனுக்கு பிரைவேட் ஸ்கூல் தானே, 10ஆம் கிளாஸ்க்கு வேற பாடம் எடுக்கிறாரு. புழிஞ்சு எடுக்கிறாங்க, எங்கேயுமே போக முடியறது இல்ல. தோ இப்ப ஹாஸ்பிடல் கூட தனியா தான் போகணும். பறக்காவட்டி பறக்காவட்டி, உன்ன மாதிரி குழந்தை தானே என்ற பேர. பொறுமைன்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? அம்மா வரும்போதே நல்லா அமைக்கிட்டு தான் வந்தான். நீ சாப்பிடுதா, அத்தை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். டேய் பிரபா, அதுல என்ன தாண்டா இருக்கு? குனிஞ்சுக்கிட்டே இருக்க. இவன் இவங்க அப்பன மாதிரி யாரோடையும் ஒட்டவே மாட்டான். இவ உன் முறை பொண்ணு. நாளைக்கு நீ பெருசானா இவ்வளவுதான் கட்டிக்க போற. என்னடா சொல்ற? அப்ப இவர பேர் சொல்லி வாடா போடலாம் சொல்ல முடியாது இல்ல மருமவனே? ராசா மாதிரி இருக்கிற இவனுக்கா கேராகம் இந்த ராசி இல்லாத கறி புடிச்ச வடை சட்டியவா கட்டி வைக்கணும்னு சொல்ற? அதெல்லாம் முடியவே முடியாது. ஏமா என்னமா பேசுற? நான் முறைக்காரி விளையாட்டுக்கு பேசுறேன். நீ ஏமா விதண்டாவாதம் பண்ற? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ குழந்தைமா. விளையாட்டுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? உன் அப்பாவ மேல அனுப்புனதே அவ பிறந்த ராசி தானே. போடி போ, போய் சின்ன வயசுலயே அவகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா ஓதி விடு. ஏமா? நான் உண்மையத்தானே சொல்றேன். ஆமா, உன் புருஷன் ஏன் வரல? அவரை பத்தி உனக்கு தெரியாதா? நீயும் வரும்போதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்க. இந்தா இது உனக்கு. கும்போண வெத்தல நான் இன்னைக்கு தான் நினைச்சேன்டி. சரி வா, அம்மா உன்னை வெளில கூட்டிட்டு போறேன். நான் வர மாட்டோம், உன்னோட சின்ன மகளை கூட்டிட்டு போ. நீயும் என் சின்ன மகதாண்டி.
பெரிய மனுஷி ஆயிட்டியா என்ன? ஆத்தா கூட சேர்ந்து கழுதாவும் எனக்கு கேள்வி பண்றா. அவ சொல்றா ஆத்தா என்ன திட்டாது உன்னதான் திட்டோன்னு. இப்ப மட்டும் நீ அம்மா கூட வந்தீனா அம்மா வயித்துல இருக்கிற குட்டி பாப்பாவை பார்க்கலாம். அதோட இதய துடிப்பையும் நீ கேட்கலாம். வரியா? சரிமா. செல்லம் வா. மருமகளே, அத்தை தட்டுல தேன் மிட்டாய் வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரிதா. பொண்ணு போய் துணி மாத்திட்டு வா. அம்மா போதும் பொண்ணு சத்தம் போட்டது தப்புதான் அண்ணி. அவ சின்ன குழந்தை, பாவம். அத்தை சும்மா சும்மா பொண்ணை திட்டிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி, அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஐயோ, உனக்கு ஒண்ணுமே போட்டு தரல. அண்ணி, உங்களுக்கு நான் அதிரசம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. டிவில சொன்ன மாதிரி செஞ்சேனா தீபாவளிக்கு கரெக்டா வரல, இப்ப கரெக்டா வந்திருக்கு. அதே நேரமா இருக்கு. பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கா. அவளை நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி, நான் ஏதாவது மத்தியானம் சமைக்கணுமா அண்ணி? எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். மருமகனுக்கு தேன் ஏதாவது மிட்டாய் சூப்பர். டான்ஸ் ஆட சத்த. சரி தங்கம். ஏய், சீக்கிரம் கிளம்புடி. அம்மா பஸ் வந்துருச்சு. ஒரு வெளியே வாங்க. வணக்கம். நல்லா இருக்கும். வாங்க. மெதுவா ஏறு. மீதி பணம் கொடுக்கணும். இங்க இடம் இருக்குமா? வாமினி உட்கார இடம் இருக்கு. இல்ல ஆத்தா, அம்மா வீட்டுல குட்டி பாப்பா இருக்கா, அவங்க உட்காரட்டும். நீ என் மடியில உட்காரு, அம்மா இங்க உட்காரட்டு. வா வா வாமா. ஏங்கண்ணு புள்ளதாச்சியா சொல்லலாம்ல. ஆமாங்க. இந்த சாப்பிடு கண்ணு. இருக்கட்டும் ஆத்தா. இந்த ஆத்தா ஆசையா கொடுக்கறல்ல, சாப்பிடு கண்ணு. சாப்பிடு சாப்பிடு சாமி. எவ்வளவு ஆச்சு ஆத்தா? காசை உள்ள வைத்தாயே. இது என்ன வியாபாரமா? என் பேத்திக்கு கொடுக்கறதுல நான் என்ன லாபம் சம்பாரிச்சு வச்சு வீடா கட்ட போறேன்? காலையில வந்தேன்னா ராத்திரி கடைசி பஸ்ஸுக்கு தான் போவேன். காலம் போன காலத்திலயும் நான் என் காலில் தான் நிக்கிறேன். கோர்ட்டு வாசல்ல ஒரு சின்னதா கடை வச்சிருக்கேன். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நான் தான் அந்த கடையை பாத்துக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் பட்டணத்துல இருக்காங்க. பேர பேத்திங்களை எல்லாம் பார்த்து 3 வருஷம் ஆகுது. அதான் இந்த புள்ளைய பார்த்தது எனக்கு அப்படியே என்று பேத்தி ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டாவதா? இல்லைங்க, 3வது. ஆமா தாயி, இதுங்க வளர்ந்து மாமா அத்தைன்னு சொந்தம் கொண்டாட ஆள் வேணாமா? ஏப்பா, இது என்ன பஸ்ஸா பாத்ரூம்பா? கண்ணை என்ன புடனில வச்சிருக்க? உங்க வீட்டு பம்பு செட்ல மூஞ்சை கழுவுற மாதிரி கழுவுற? பொறகண்ட ஆள் இருக்கிறது தெரியலையாக்கா? திரும்ப தவறி போட்டுருச்சு. இது வேணாம் சாமி, எச்சப்பட்டுச்சு. இரு, வேற எடுத்து தரேன். வேணாம். சாப்பிடு தாயி, சாப்பிடு. பரவாயில்ல, வாங்கிக்கோ. பொள்ளாச்சி கூட்ரோடு. அத்தா, நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. நாங்க சரி, வரோம். போயிட்டு வா. வராத்தா. ராசாத்தி, போயிட்டு வாமா. பாப்பாடா, நான் தான்டா ஜெயிப்பேன். ஜெயிச்சா என்னடா பெட்டு? டயரை உனக்கே குத்துருண்டா. வீட்டுல 10 டயர் இருக்கு. வேற எதுனா பெட்டு கட்டு. பாத்து வா. பாய் பாய் பாய். டாடா டாடா டாடா. அம்மா, இவங்க மட்டும் நம்ம ஆத்தாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
லேப் எங்கம்மா அம்மா இருக்கு? எங்கம்மா இருக்கு? லெஃப்ட். அதனால 4 கிழமைன்னு பார்த்து ஆபரேஷன் பண்ணி குறை பிரசவத்துல குழந்தைய பெத்துக்கணுங்கிற எண்ணத்தை இதோட மறந்துருங்க. குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கணும்னு மட்டும் நினைங்க. புரியுதா? சரிங்க டாக்டர் அம்மா, அப்ப நாங்க வரவங்க. ம். அடடே, இந்த வாட்டி குட்டி பாப்பாவோட அக்காவும் கூட வந்துட்டாங்களா? வெல்கம். எனக்கு இன்னும் ஒண்ணு வேணும். எடுத்துக்கோங்க. இது என் தங்கச்சி கவிதா கொடுக்க போறேன். ஓ கியூட் கேர்ள். உட்காருங்க. நீங்க நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன் டாக்டர். நீங்க என்ன அத்தனே கூப்பிடலாம். ஓகேவா? படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னவாக போறீங்க? கலரா ஹைட்டா கலெக்டர் ஆக போறேன் டாக்டர். ஆனா கலர் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் டாக்டர்? அவளுக்கு எப்பவுமே தான் கலரா இல்ல உயரமாகணும்னு ஒரே கவலை டாக்டர். அப்படிலாம் எப்பவுமே யோசிக்க கூடாது. நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான். மீனு குட்டி போட்டிருக்கு. நீங்க அக்கா கூட போய் அதை பாக்குறீங்களா? நான் அம்மாக்கு ஊசி போட்டதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடட்டுமா? நர்ஸ், பாப்பாவை பாத்துக்கோங்க. இங்க இருக்கா? ஜாலியா பாருங்க. ஏ குட்டி ஃபிஷ். ஏ பிளாக் ஃபிஷ். போதும் பொண்ணு நினைச்சாதான் கவலையா இருக்கு டாக்டர். அவ குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்க ஆத்தா எப்ப பாரு அவளை திட்டிகிட்டே இருக்காங்க. இப்ப கூட திட்டினதுனால்தான் குட்டி பாப்பாவோட இதய துடிப்ப கேட்கலான்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை யாரும் திட்டாதீங்க. திட்டினா ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அப்படி அவளை திட்டினா கூட சப்போர்ட்டா நாங்க இருக்கோம்னு நீங்களும் சாரும் அவளுக்கு புரிய வைங்க. அவளோட புத்திசாலித்தனத்தை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நாம தான் புரிஞ்சுக்காம குழந்தைங்க நமக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். மம்மி கூட போ. அக்கா பாரு. உன் பேர் என்ன? குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே கத்து கொடுக்காம அவங்க போக்கிலே விட்டோம்னா எப்படி துடிப்பா இருக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும்ங்கறத அவங்க கிட்ட இருந்தே நம்ம கத்துக்கலாம். நர்ஸ், பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். பாப்பா, அம்மாவை பார்க்கலாமா? குட்டி பாப்பாக்கு நல்ல வளர்ச்சி தெரியுது. ஐ, பாப்பாவோட இதய துடிப்ப கேக்குறியா? பாப்பா என்ன சொல்லுது? அக்கா அக்கான்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படியா? இதுல குட்டி பாப்பா கலர்லாம் தெரியாதா? அதெல்லாம் இதுல எதுவும் தெரியாது. அப்ப அம்மா வயித்துல இருக்கிறது தம்பியா தங்கச்சியா? எந்த பாப்பாவா இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். வாங்க போதும் பொண்ணு, போலாமா? இந்த சமயத்துல நீங்க சந்தோஷமா இருந்தாதான் குட்டி பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். பார்வதி, இந்த மாத்திரையெல்லாம் தவறாம சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் மந்த் பாப்போமா? சரிங்க டாக்டர். ஹாய் போதும் பொண்ணு, ஜாலியா விளையாடுங்க. எதுக்கும் கவலைப்படாம நல்லா படிக்கணும். ஓகேவா? பாய் டாக்டர் அத்தை. அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. பாய் ஃபிஷ். இந்த பிளாக் ஃபிஷ் பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா, நம்ம வந்த அதே பஸ். பின்னாடி வா.
அம்மா அம்மா இந்த சீட்ல உட்காரலாமா? பஸ்ஸே காலியா தானடி இருக்கு. அம்மா அப்புறம் அந்த சோளம் கொடுக்குற ஆத்தா வந்தா நம்ம இடம் கொடுக்கலாம்ல. சரி. அம்மா அந்த டாக்டர் அத்தை சொன்னதெல்லாம் நிஜமா? எதுமா? நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் சொன்னாங்களே. ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? இல்லம்மா, அப்போ ஏம்மா கடவுள் ஒருத்தவரை நல்லாவும் ஒருத்தர் என்ன மாதிரியும் படைச்சாரு? கடவுள் படைப்புல எல்லா உயிரும் ஒண்ணுதாம்மா. நீ ஒன்ன நினைச்சு கவலைப்படுற. ஆனா உலகத்துல பிறக்கும் போதே கை கால் இல்லாம ஊனமா எத்தனையோ பேர் பிறக்குறாங்க தெரியுமா? ஆனா அப்படி இருந்தும் எவ்வளவு பேரு எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்காங்க. கடவுள் உடம்புல ஊனத்தை கொடுத்த எல்லாருக்கும் மனசுல அசாத்திய பலத்தை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பலத்தை வச்சு என்னம்மா பண்ணுறது? அந்த பலத்தை வச்சு இந்த உலகத்துல நிறைய சாதனை பண்ணலாம். ஊனங்கிறது உடம்புல இருந்தாலும் மனசுல இருக்க கூடாது. புரியுதா? புரியுதுமா, ஆனா ஒண்ணு மட்டும் புரியல. என்னது? அவங்க எல்லாரும் ஊனமா பிறந்தோனே அவங்க மனசு கூணாத மாதிரி தானே எல்லாரும் பார்த்து நடந்திருப்பாங்க. ஆமா. அப்ப ஏமா என்ன மட்டும் வீட்டுல ஆத்தா ஸ்கூல்ல பசங்கன்னு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க? இப்ப பாப்பாவோட இதே துடிக்கிற மாதிரியே அவங்க என்ன கிண்டல் பண்ணும்போது ரொம்ப துடிக்குமா. ரொம்ப அழுகழுகையா வருது. அதனாலதான் சாமிக்கு அது தெரியாதான்னு கேட்டேன். சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமா இருக்காரு. எதுக்கும் நீ கவலைப்படாத. சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். சரியா? யாராவது உன்னை ஏதாவது சொன்னா காதுலே வாங்கிக்காத. சரியா? நான் படிக்கும் போது வாத்தியார் ஒரு கதை சொன்னாரு. அது என்னன்னா, புத்தர் பிரான ஒருத்தன் திடீர்னு பயங்கரமா திட்டினானா. அதுக்கு அவர் அமைதியா இருந்தாராம். கஷ்டப்படவும் இல்ல, அவனை திட்டவும் இல்லையா. ஒருத்தர் ஏன்னு கேட்டப்போ புத்தர் சொன்னாரா, அவன் திட்டின வார்த்தைகள் எல்லாம் நான் காதுலே வாங்கிக்கல, அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். உன்னை யாராவது கிண்டல் பண்ணா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோ. நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு தப்பானதெல்லாம் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துரு. சரியா? சரிம்மா. இருமா, நானே இறங்குறேன். வள்ளியம்மாள் திரையரங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடிக்கும் படையப்பா. படையப்பா இது குடும்பத்துடன் காண வேண்டிய நகைச்சுவை கலந்த சண்டை காட்சிகள் நிறைந்த படம். இனிக்கும் பாடல்கள் நிறைந்த படம் படையப்பா. அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படம் படையப்பா. திரையரங்கில் 4 காட்சிகள் படையப்பா. அம்மா அங்க பாருமா, புது படம் வந்திருக்கு. உங்கள் அன்பான வள்ளியம்மாள் திரையரங்கில் ரஜினி படமா? காண தவறாதீர்கள். படையப்பா. படையப்பா. அண்ணா வாங்கண்ணா வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்த படையப்பா. உங்கள் அன்பான வள்ளியம்மாள் திரையரங்கில் 4 காட்சிகள். இப்படி விட்டீங்க ஏமா? சின்ன பிள்ளையிலேயே இப்படி விட்டா அதே பழக்கத்துக்கு வந்துடாதா? சின்ன பிள்ளையிலேயே நம்ம கண்டிச்சு வளர்த்தினாத்தா நாளைக்கு பெரிய பிள்ளையானாலும் அதே பழக்கத்துக்கு வரு. பாவமா, போதும் பொண்ணு.
சின்ன வயசுலயே படாத பாடுபடு. அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமா படுது. அவ சந்தோஷப்படுற எதையும் எப்பவும் நான் தடுக்கிறதா இல்ல. அது இல்ல பார்வதி, நான் சொல்ல போறது என்னன்னா, புரியுதுமா. போதும் பொண்ணு கண்டிப்பா அந்த வயசு வரும்போது இப்படி நடந்துக்க மாட்டா. ஏன்னா அவ வயசுக்கு மீறின அறிவை ஆண்டவன் கொடுத்தானோ இல்லையோ கிண்டலும் கேலியும் பண்ணவங்க கொடுத்துட்டாங்க. சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நல்லா இருக்கானே. டீ அண்ணியோட நல்லா போடுறமா. காஃபினா அது. ஓ ஓ என்ன பார்வதி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உடம்புதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அண்ணி என்ன குழந்தை பிறக்க போதாமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். எந்த குழந்தையா இருந்தா என்ன, ஏத்துக்கணும்ல. அவங்க சொல்லலன்னா என்னன்னா நம்ம சீட் எழுதி பார்க்கலாம். இந்தாடி ஒரு நிறைஞ்ச நாள்ல நம்ம வம்சமே தலை எடுக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பொறக்க தாண்டி போறான். பார்க்கத்தான் போறீங்க. சீட்டு குளிக்க பார்க்கலாமா அத்தை? சரி தங்கம். ஏண்டா நீ போய் பேப்பர் எடுத்துட்டு வா தங்கம். இந்தாங்க. அத்தை நான் உன்னை சுத்துறேன் அத்தை. சுத்து தங்கம். ஏ கவிதா இங்க வாடி. எல்லாரும் இங்க வாங்க. இப்ப தெரிஞ்சிரும் ஆனா பொண்ணான்னு. எடுக்கலாமா? போதும் பொண்ணு எடுங்க. ஐ நானா? நெல்லடி, நீ ஒன்னும் அந்த துக்கிரி கையால எடுக்க வேண்டாம். ஏமா நாங்க விளையாட்டுக்கு சீட் எழுதி குளிக்க போட்டு பார்த்தா இவ்ளோ கலவரம் பண்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீட்ட அவ எடுக்க கூடாது. எடுத்தாலே தப்பாத்தான் வரும். அவ ராசி இல்லாதவடி. அண்ணி, என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. சாரி அண்ணி. பரப்பு பிரபு, நீ வாடா, சீட்டடு ராசா. ஏண்டி முழிக்கிற? படி. பொண்ணுதாமா இருக்கு. பொண்ணா? இதெல்லாம் வந்தா வந்துட்டு போகுது. வயித்துல பொறக்க போறது நான் சொன்ன மாதிரி ஆம்பளை புள்ளதான். இந்த சோளக்கருத ஆத்தா மட்டும் என்னோட ஆத்தாவா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்.